மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளையார். நாங்க கடந்த வகுப்போட அலகு 10 படிச்சு முடிச்சிட்டோம். அதாவது போக்குவரத்தும் வழங்கல் சேவையும், லாஜிஸ்டிக்ஸ். அது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம்தான், அதை வடிவாக கவனித்து படிச்சுக்கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது வியாபாரம். வியாபாரம் என்றால் என்ன, வியாபாரத்தின் வகைகள் என்ன, அதுகள் ஒவ்வொன்றுக்கும் தேவைப்படுகின்ற விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு 11.1 பார்ப்போம். ரைட். ஒரு கொள்வனவாளர் ஒருவருக்கும் விற்பனையாளர் ஒருவருக்கும் இடையே உற்பத்தி பொருள்களினதும் சேவைகளினதும் உரிமையை பரிமாற்றம் செய்யும் செயல் முறையையே வியாபாரம் என பொருள் கூற முடியும். இப்ப நீங்க ஒரு பொருளை கொள்வனவு செய்ய போறீங்க, ஒரு கடைக்காரன் உங்களுக்கு விற்க போறான். அப்ப ஒரு டொஃபி ஒன்றை நீங்க வேண்டிக்க அந்த டொஃபி அவ்வளவு நேரமும் அந்த கடைக்காரனுக்குரியதாக இருந்திருக்கும். எப்ப நீங்கள் அதுக்கு காசு செலுத்துறீங்களோ அந்த டைம் அது உங்களுக்குரியதாக மாறுது. அப்ப விற்பனையாளரிடமிருந்து கொள்வனவாளரான உங்களுக்கு அந்த உற்பத்தி பொருளின்றியோ அல்லது சேவையின்றியோ உரிமையை மாற்றம் செய்கின்ற அந்த செயற்பாடை தான் நாங்க என்னன்னு சொல்றோம், வியாபாரம் என்று சொல்லிக் கொள்றோம். இந்த வியாபாரம் மெயினா 2 வகைப்படும் பிள்ளைகள், உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் என்றால் அதுக்குள்ள 2 வகை இருக்குது, சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம். வெளிநாட்டு வியாபாரம் 2 வகை இருக்கு பிள்ளைகள், ஏற்றுமதி வியாபாரம், இறக்குமதி வியாபாரம். இப்ப பாத்தீங்கன்னா உள்நாட்டு வியாபாரம் என்றா என்னண்டா, ஒரு நாட்டின் அரசியல் எல்லை, ஸ்ரீலங்காண்ட அரசியல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய அந்த எல்லைக்குள்ளேயே நடந்துச்சுண்டா அது உள்நாட்டு வியாபாரம். எங்கட நாட்டுக்குள்ளே நடந்தா அப்ப ஒரு நாட்டின் அரசியல் எல்லைக்குள்ள இடம்பெற வியாபாரம் என்ன வியாபாரம், உள்நாட்டு வியாபாரம். அப்ப அது 2 வகை இருக்குது பிள்ளைகள், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம். இப்ப பாத்தீங்கன்னா ரைட், ஓகே. மொத்த வெளிநாட்டு வியாபாரம் என்றா என்னன்னு சொல்லி போட்டு நான் விளக்கத்துக்கு போவோம். ரைட். வெளிநாட்டு வியாபாரம் என்றா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலேயே வியாபாரமோ அல்லது பொருட்கள் சேவை என்ற உரிமை மாற்றமோ இடம்பெற்றால் அது வெளிநாட்டு வியாபாரம். அப்ப அது 2 வகை, ஒன்று ஏற்றுமதி வியாபாரம், மற்றது என்ன, இறக்குமதி வியாபாரம். சரி பிள்ளைகள், இப்ப பார்ப்போம் ஒரு நுகர்வு பொருள்கள் என்னென்ன வழியில ஒரு விநியோகிக்கின்றோம் என்றதை பற்றி பார்ப்போம். ஒரு நுகர்வோனுக்கு என்னென்ன வழியில போய் சேருது. நேரா உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நுகர்வோனுக்கு போகும். இப்ப நீங்க ஊர்களில் சாப்பாடுகள் செய்து விற்கிறாக்கிட்ட போய் நேரா வாங்கி கொண்டு வாரீங்கள் என்றால் அது உற்பத்தியாளர்ல இருந்து நேரா நுகர்வோனுக்கு போகும். சில நேரங்கள்ல இந்த எள்ளுப்பாகு மற்றது சில மரக்கறிகள் என்ன செய்வாங்க என்றால் அந்த உற்பத்தியாளர் கொண்டு வந்து ஒரு கடையில கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த சில்லறை கடை உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கோ பக்கத்துல இருக்கிற கடையில வேண்டுவிய நீங்கள். அப்ப அது 2வது முறை, உற்பத்தியாளர், சில்லறை வியாபாரி, நுகர்வோன். பெரிய பெரிய பொருட்கள், அதாவது பெரிய பெரிய பொருட்கள் பெரிய அளவில் உற்பத்தி செய்கின்ற ஜீன்ஸ், ஷர்ட்டு, போன், அதுகளெல்லாம் என்ன செய்வான்டா, அவன் உற்பத்தி செஞ்சுட்டு அவன்கிட்ட போய் மொத்தமா ஒருதன் வேண்டிக் கொண்டுருவான். அவன்கிட்ட இருந்து பிறகு உங்களோட கடைகள்ல வேண்டிக் கொண்டுருவான். அந்த கடைக்காரர்கிட்ட போய் நீங்க வேண்டுறீங்க. அப்ப உற்பத்தியாளர்கிட்ட இருந்து மொத்த வியாபாரிகிட்ட போகும், மொத்த வியாபாரிகிட்ட இருந்து சில்லறை வியாபாரிகிட்ட போகும், சில்லறை வியாபாரிகிட்ட இருந்து உங்கள்கிட்ட வரும். அடுத்தது உற்பத்தியாளர் உற்பத்தி செய்து அவர்கிட்ட ஒரு புரோக்கர் சொல்லுவான், ஆனா நான் உங்களோட பொருளை எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். அப்ப அவன் அந்த புரோக்கர், அந்த முகவர் மூலம் ஒரு மொத்த வியாபாரிகிட்ட போகும். அந்த மொத்த வியாபாரிகிட்ட இருந்து உங்களுடைய ஒரு சில்லறை வியாபாரிக்கு வரும். சில்லறை வியாபாரிகிட்ட இருந்து பிறகு உங்கள்கிட்ட வந்தால் அது அடுத்த முறை, உற்பத்தியாளர், முகவர், மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, நுகர்வோன். அப்ப இதுதான் இந்த நுகர்வு பொருள்களை விநியோகிக்கும் வழிமுறைகளாக இருக்குது. ரைட். அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள், உற்பத்தி பொருட்களை விநியோகிக்கும் வழிமுறையில பாத்தீங்கன்னா இந்த இடை நடுவர்கள் யாருன்னு பார்ப்போம். இந்த இடை நடுவர்கள் என்றால் யாருண்டா பிள்ளைகள், இடை நடுவர்கள்.
அப்ப இந்த இடைநடுவர்கள் என்றால் இந்த உற்பத்தி பொருளை விநியோகிக்கின்ற வழிமுறையில உற்பத்தியாளனுக்கும் நுகர்வோனுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற அவ்வளவு பேரையும் நாங்கள் இடைநடுவர்கள் என்று சொல்லுவோம். என்ன பிள்ளைகள்? உற்பத்தியாளனுக்கும் நுகர்வோனுக்கும் இடையில இருக்கிற அவ்வளவு நபர்களுமே இடைநடுவர்களாகத்தான் இருப்பார்கள். அது மொத்த வியாபாரியாக இருக்கலாம், சில்லறை வியாபாரியாக இருக்கலாம், முகவர்களாக இருக்கலாம். அந்த 3 வகைக்கு கீழே இருக்கலாம். ஆனா இவ எல்லாரையுமே நாங்க என்னன்னு சொல்றது இடைநடுவர்கள் என்று சொல்லிக் கொள்றது. ரைட், ஓகே. இப்ப நாங்க அடுத்ததா பார்க்க போறது என்னென்றால் மொத்த வியாபாரம் என்றா என்னன்னு பார்ப்போம். பிள்ளைகள், எப்பவுமே மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் நீங்கள் வாங்குற வியூல இருந்து பார்க்கணும், விற்கிற வியூல பார்க்க கூடாது. நான் போய் திரும்ப விற்கிறதுக்காக வாங்கினேன் என்றால் நான் ஆர்ட்ட வாங்குறனோ அவன் மொத்த வியாபாரி. நான் போய் என்ற நுகர்வுக்காக, நான் சாப்பிட்றதுக்காக, நான் பயன்படுத்துறதுக்காக வாங்கினால் நான் ஆர்ட்ட வாங்குறனோ அவன் சில்லறை வியாபாரி. அப்ப நாங்க என்னென்றால் நுகர்வு விஷயத்தில இருந்து பார்க்கணும், நுகர்ற இடத்துல இருந்து பார்க்கணும். அப்ப நான் என்ன தேவைக்காக நுகர்கிறனோ, அதை யார்கிட்ட நுகர்கிறனோ அவன் தான் அந்த வியாபாரியாக இருப்பான். அப்ப நான் மீள் விற்பனை செய்கிறதுக்காக போய் ஒருத்தன்கிட்ட வாங்கினேன் என்றால் நான் யார்கிட்ட வாங்குறனோ அவன் மொத்த வியாபாரி. நான் பயன்படுத்துவதற்காக இறுதி நுகர்வுக்காக போய் வாங்குறனோ, நான் யார்கிட்ட வாங்குறேன் அவன் சில்லறை வியாபாரி. அதுதான் அந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம். ரைட். அப்ப மீள் விற்பனை செய்வதற்காக உற்பத்திகளை விற்பனை செய்வோர்களை மொத்த வியாபாரிகள் என்று அழைக்கப்படும். இறுதி நுகர்விற்காக பொருட்களை விற்பனை செய்வோரை நாங்க என்ன சொல்றது? சில்லறை வியாபாரிகள் என்று நாங்க என்ன செய்வோம் பிள்ளைகள்? அழைப்போம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த முகவர்கள் என்ற நபர்களை பற்றி சொல்லி கிடக்குது. இந்த முகவர்கள் என்றால் யாரென்றால், 6வது ஒரு முதல்வர்களின் கீழ் அவர்களுக்காகவோ அவர்களின் பெயர்களுக்காகவோ தொழிற்படுகின்ற நபர்கள் முகவர்கள் என்று சொல்றது. என்னன்னு, ஒரு முதல்வர்களுக்கு கீழே அவேண்ட பெயரிலேயோ அவர்களுக்காகவோ அவேண்ட கருமங்களை ஆற்றுவதற்காகவோ செயற்படுகின்ற நபர்கள் முகவர்கள் என்று சொல்லிக்கொண்டது. அப்ப பிள்ளைகளுக்கா போட்ட பாருங்கோ, இந்த முகவர்கள்ல எத்தனை பேர் இருக்கணும் என்று பார்ப்போம். முதலாவது பாருங்க பிள்ளைகள், தரகு முகவர்கள், தரகர்கள், காரணிகர்கள், பொறுப்பு முகவர்கள், ஏல விற்பனையாளர்கள் என்று கிட்டத்தட்ட 5 முகவர்கள் இருக்கணும். யார் பிள்ளைகள் சொல்லுங்க? தரகு முகவர்கள், தரகர்கள், காரணிகர்கள், பொறுப்பு முகவர்கள், ஏல விற்பனையாளர்கள் என்று இருக்கணும். இப்ப நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது பாருங்க பிள்ளைகள், தரகு முகவர்கள், அதாவது புரோக்கர். பிள்ளைகள், புரோக்கர்ண்டா என்ன? எப்படிப்பட்டால் என்ன செய்வார்? ஒரு ஆள்கிட்ட ஒரு பொருள் இருக்கா, அதை தெரிஞ்சு வச்சிருப்பார். உங்களுக்கு அந்த நேரம் அந்த பொருள் தேவைப்படுது தெரிஞ்சா உங்க 2 பேரும் இணைச்சி விட்டு உங்களுக்கு அந்த பொருளை பரிமாற்றி போட்டு 2 பேரும் கமிஷன் வாங்கிட்டு போறாள் தான் புரோக்கர். அது மாப்பிள்ளை பொம்பளை புரோக்கராக இருக்கலாம், வாகன புரோக்கராக இருக்கலாம், விலங்கு புரோக்கர்கள், அதாவது மிருகங்கள் கால்நடைகள் வாங்கி விற்கிற அந்த புரோக்கராகவும் இருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னால் முதல்வருக்கு அனுகூலமாகும் வகையில் தனது விருப்பத்தின் அடிப்படையில் முதல்வர் சார்பாக பொருட்களை கொள்வனவு செய்வது அல்லது விற்பனை செய்வதை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தரகு பணத்தை பெற்றுக்கொள்ளும் முகவரே தரகு முகவர்கள் ஆவர். அப்ப பிள்ளைகள், தரகர் என்ற புரோக்கர் என்றவர் வேற, அது அடுத்துதான் இருக்குது, தரகர்கள் என்று இருக்குது. இப்ப இது தரகு முகவர்களா? அப்ப தரகு முகவர்கள் எப்படி என்றால், முதல்வர் சார்பாக தண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்து அதன் மூலம் தரகு பணத்தை பெற்றுக்கொண்டால் அவர் தரகு முகவர். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், தரகர்கள். அதைத்தான் நான் சொல்லி போனேன், மன்னிக்கணும், முதல் நான் புரோக்கரை தான் சொல்லி போனேன். இதுதான் தரகர்கள். அப்ப தரகர்கள் என்றா என்ன? கொடுக்கல் வாங்கல்களுக்கு அமைவாக கொள்வனவாளர்களையும் விற்பனையாளர்களையும் தொடர்பு படுத்தினால் அவர் தரகர், புரோக்கர். சரிதான்? ரைட். அடுத்தது பார்ப்போம். அப்போ தரகு முகவர்கள் வேற, தரகர்கள் வேறையா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், காரணிகர்கள். காரணிகர்கள், இந்த காரணிகர்கள் என்றால் யார் என்றால், முதல்வரின் சார்பாக பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அல்லது விற்பனை செய்யும் போது தந்த பெயர்ல செய்தார் என்றால் அவர் காரணிகர்.
அந்த கொள்வனவு விற்பனை முதல் பெற்றதான். ஆனா இவர் என்ன செய்வார் என்றால் அதன் போது தண்ட பேரை சொல்லி தண்ட பேர்ல அந்த கொள்வனவு விற்பனையை செய்தார் என்றால் அவரை நாங்க என்ன சொல்றது காரணிகர்கள் என்று சொல்லிக் கொள்றது. ரைட். அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது பாருங்க, பொறுப்பு தரகர்கள். முதல்வர் சார்பில் பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்து அக்கடன் பணத்தொகைக்குரிய பிரிவினர்களிடமிருந்து அப்பணத்தை அறவிட்டு கொடுப்பதற்காக பொறுப்புடன் செயற்படும் முகவர்கள் பொறுப்பு முகவர்கள் எனப்படும். இப்ப அவ கடனுக்கு விற்பனை செய்யறதுக்கு முதல்வற்ற பொருட்களை என்ன செய்ய கடனுக்கு விற்பனை செய்து அந்த கடனுக்கு விற்பனை செய்த பணத்தை அறவிட்டு கொடுக்கும் வரையில அந்த அந்த பொறுப்போடைய செயற்பட்டால் அவர் தான் பொறுப்பு முகவர். பேர்லயே இருக்கு, பொறுப்போட செயற்படுறவர் பொறுப்பு முகவர். அடுத்து உங்களுக்கு தெரியும், ஏல விற்பனையாளர். விற்பனை செய்யப்படும் பொருட்கள் சார்பாக பகிரங்கமாக வாய்மொழி மூலம் கூறப்படும் விலைகளில் கூடிய விலையை கோரும் கொள்வனவாளனுக்கு முதல்வரின் பொருள்களை விற்பனை செய்து அதன் மூலம் வருமானத்தை உழைச்சு கொள்றதோ அல்லது அதை அப்படி செயற்படுகின்ற நபர்கள் ஏல விற்பனையாளர்கள். இப்ப அந்த கோயில்கள்ல வேள்விகள் நடந்தால் 100 ஒரு தரம், 100 2 தரம், 100 3 தரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த அவர்களை தான் சொல்றது ஏல விற்பனையாளர்கள், ஏலம் போடுறாக்களை தான் சொல்லிக் கொள்கிறது. அப்ப அடுத்ததான் நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள், இந்த இடைநடுவர்கள் நிறுவனத்திலேயோ அல்லது இந்த பொருட்களை பரிமாற்றியோ இருந்தால் அதால என்னென்ன அனுகூலங்கள் வரும், என்னென்ன பிரதிகூலங்கள் வரும் என்பதை பற்றி பார்ப்போம். அப்ப அவை இருக்கிறது அனுகூலமானதா பிரதிகூலமானதா என்பதை பற்றி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உற்பத்தியாளர்களுக்கு பொருட்களை உரிய வேலையில இலகுவான முறையில நுகர்வோர்களுக்கு கொண்டு கொடுக்கிறது இந்த முகவர்கள் தானே. அப்ப அது ஒரு அனுகூலம். இப்ப அவர்கள் இல்லாட்டில் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த விதமான வேலைகள் இடம்பெறுவதற்கு ஒரு கால தாமதமோ அல்லது ஒரு கடினமான நிலை ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு இந்த புரோக்கர் மேல இருக்கிறபடியாத்தான் இந்த கல்யாணங்களோ அல்லது ஏதாவது ஒரு விடயங்கள் கொஞ்சம் இலகுவாக இருக்குது. இல்லாட்டி நாங்கள்லாம் ஒவ்வொன்றையும் தேடி 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 போய் ஒரு கால தாமதம் ஏற்படுதல்லோ, அப்ப அதை குறைக்கிறது ஒரு அனுகூலம். மற்றது புதிய பொருட்களை அல்லது சேவைகளை அறிமுகப்படுத்துவது ரொம்ப இலகு பிள்ளைகள். நாங்கள் ஒரு முகவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரே அதை பற்றி போய் சொல்லுவார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சில்லறை வியாபாரிகளும் ஒரு முகவர்கள் தானே. ஏனென்றால் பாருங்க, நாங்கள் ஒரு கடை போனா தம்பி இங்க புதுசா இப்படி ஒன்று வந்திருக்கோக்கா பாருங்க அப்படி என்று நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துனாங்க நல்லா இருக்குது என்று சொல்லுவாங்க. அப்போ அதுல புதிய பொருளை அவர் அறிமுகம் செய்கிறார். அல்லது நீங்கள் கடைக்கு போனோடனே புதுவிதமான சின்ன பிள்ளைகள டொஃபியல் அது வந்துச்சுண்டா நீங்கள் சின்ன வயசில் பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு புது டைப்பான டொஃபி வந்துச்சுண்டா அதை முன்னுக்கு ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சிருப்பாங்க. அப்போ புதிய பொருட்களை அவைய கொண்டு அறிமுகப்படுத்துறது ரொம்ப இலகுவாக இருக்கும். அடுத்த சந்தை தகவல்களை உரிய பிரிவினருக்கு இலகுவாக பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உண்மை கதை. அதாவது இப்போ நீங்கள் சில்லறை வியாபாரிக்கு பாரு, நீங்கள் சில்லறை வியாபாரிட்ட போய் சொல்லுவீங்க இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது இந்த பேக்கிங் சரியில்லை, அதால் இரும்பு உள்ள போதுன்னு எல்லாம் சொல்லுவீங்க. இது நல்லா இருக்கும், இதை இப்படியாக விரும்பி நான் விரும்பிலேருந்து. அப்போ சந்தை தகவல்களை இவங்க என்ன செய்வாங்க என்றால் அந்த உற்பத்தியாளனுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ சந்தை தகவல்களை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த முகவர்கள் மிக இலகுவாக இருக்கணும். அடுத்த இலகுவாக பரிமாற்றி செயல்முறை இடம்பெறும். என்ன அப்போ இதெல்லாம் இருக்கிறபடியால் ரொம்ப ஈஸியாக நாங்கள் ஒரு டிரான்சாக்ஷனோ ஒரு பரிமாற்றத்தை செய்து கொள்ள முடியும். அப்ப இதெல்லாம் ஒரு முகவர்கள் இருக்கிறதால கிடைக்கின்ற நன்மைகளாக, அதாவது அனுகூலங்களாக இருக்குது. இப்ப பிரதிகூலங்கள் என்னன்னு பார்த்தோம் என்றால் இவன் என்ன செய்வாங்கன்னா சில நேரங்கள்ல தங்களுக்குள்ள பொருளை வச்சுக்கொண்டு பொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். அடுத்தது பொருட்கள்கிட்ட விலை மட்டங்களை உயர்வடையக்கூடியதாக இருக்கும். இவங்க வந்துட்டாக்காண்டு அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா பொருட்கள் சேவையில் விலை மட்டத்தையும் என்ன செஞ்சிருவாங்க கூட்டிடுவாங்க. அப்ப நாங்கள் இப்ப 11.1 முதலாவது தேர்ச்சி மட்டத்துல பார்த்துட்டோம். என்ன பிள்ளைகள், ஒன்று வியாபாரம் என்றா என்ன, வியாபாரத்தின் வகைகள் என்ன, அதுக்கு கீழே ஒரு உற்பத்தியாளர்கிட்ட இருக்கிற பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு செல்ல வைக்கின்ற அந்த நபர்களார், அவையின் வகைகளார், அவைக்குரிய வரைவிலக்கணங்கள் என்னென்ன என்றதை பற்றியெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். அப்ப இதுதான் 11.1 நாங்க பார்த்த விஷயங்கள். இப்ப நாங்கள் பிள்ளைகள் 11.2க்கு போவோம். சில்லறை வியாபாரம் அதோட தொடர்பட்ட விடயங்களை பற்றி நாங்கள் எங்க பார்ப்போம் 11.2 பார்ப்போம். சரியான பிள்ளைகள், ரைட். இப்ப எல்லாரும் போட்ட காருங்க.
முதலாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சில்லறை வியாபாரம் என்றா என்னன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப நான் சொன்னான் இறுதி நுகர்வோனுக்கு பொருட்களை விற்பனை செய்தல் சில்லறை வியாபாரம். அப்ப நான் சொன்னா இந்த வியாபாரத்தை வகைப்படுத்திக்க உங்களோட பர்ச்சேஸ் வியூல இருந்து தான் நீங்க பார்க்கணும். அப்ப இறுதி நுகர்வுக்காக நீங்க போய் ஒரு பொருளை வாங்குறீங்க இன்னொரு இருந்தென்றால் அவனை நாங்க என்னன்னு சொல்றது சில்லறை வியாபாரி. அப்ப இந்த சில்லறை வியாபாரத்தின் பண்புகள் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க பிள்ளைகள். ஒன்று இறுதி நுகர்வுக்காக பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யறாங்க உண்மை கதை ஏன்னா. அடுத்தது பல்வேறு வகையான பொருட்களை விற்பனைக்காக முன்வைத்தல் பாருங்க பிள்ளைகள். ஒரு அன்னைக்கு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபுட் சிட்டியில அல்லது சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 20,000 ப்ராடக்ட்ஸுக்கு கிட்ட முன் வைப்பாங்களாம். எத்தனை ஆயிரம்? 20,000 ப்ராடக்ட். நல்ல உண்மையான பெரிய மால் அப்படிப்பட்ட சூப்பர் மார்க்கெட்ஸ்ல 20,000 ப்ராடக்ட்ஸுக்கு கிட்ட முன் வைப்பாங்களாம். உண்மை. சின்ன சின்ன ஃபுட் சிட்டிலேயே இப்போ சும்மா நோமலா பார்த்தாலே ஒரு 1000, 2000, 1500, 2000 பொருட்கள் என்ன செய்யப்படுது? முன் வைக்கப்படுகிறது. அடுத்தது நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை தேவையான அளவில் தேவையான இடத்தில் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு பொருள் தேவையான டக்குனுங்கிற ஊர்லேயே வேண்டலாம், இல்லாட்டி ஒவ்வொரு தினம் ஃபேக்டரிக்கல்ல போக வேண்டி இருக்குது. அப்படி இல்லாட்டில் அப்போ அதை இலகுபடுத்துகிறார்கள் மேல் சில்லறை வியாபாரி. அல்லது நாங்கள் தேடி போகணும் ஒரு மொத்த வியாபாரிகிட்ட தேடி போய் வேண்டினாலாம் அது எங்களுக்கு சரியான ஒரு விஷயமாக இருக்காது. அப்போ இதுக்கெல்லாம் சில்லறை வியாபாரம் முக்கியம். அப்போ அது சில்லறை வியாபாரத்தின் ஒரு பண்பாக இருக்குது. அடுத்தது கடனுக்கு தருவாங்க என்ன, பெரும்பாலும் கடன் அடிப்படையில் பொருட்களை விற்பனை செய்தல் என்ன. அடுத்தது நுகர்வோர்களுடன் நெருங்கிய தொடர்பினை பேணை செய்தல். உண்மைதானே? இப்போ உண்மையாகவே இந்த பொருட்களை தார நபர்களில் நுகர்வோர் கூட கதைக்கிறது கூட தொடர்பு பேணுற ஒரே ஆள் சில்லறை வியாபாரி. அப்ப இந்த சில்லறை வியாபாரியால நுகர்வோருக்கு உற்பத்தியாளருக்கு மொத்த வியாபாரிக்கு என்னென்ன சேவைகள் கிடைக்கப்பெறுகின்றது என்றதை பற்றி பார்ப்போம். முதலாவது உற்பத்தியாளருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அவர் உற்பத்தி செய்யற புதிய உற்பத்திகளை நுகர்வோருக்கு அறிமுகப்படுத்துறது யார்தான்? இந்த சில்லறை வியாபாரி. அவர் தான் அந்த பொருளை முன்னுக்கு காட்சிப்படுத்துற. பாருங்கோவர் ஒரு சில்லறை வியாபார கடைகள்ல எத்தனை விதமான பேனர்கள் எத்தனை விதமான போஸ்டர்கள் ஒட்டி இருக்கும். அதெல்லாம் ஒரு பொருட்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கை. அடுத்தது இருக்காங்க காட்சி பதாகைகள் அல்லது பதாகைகளை காட்சிப்படுத்தல் மாதிரிகளை விநியோகித்தல் போன்றவற்றின் மூலம் பொருட்கள விற்பனை மேம்பாட்டுக்கு என்ன செய்கின்றது? உதவுகின்றது. அடுத்தது பொருள் விற்பனையின் பின்னர் உற்பத்தி பொருட்கள் தொடர்பில் நுகர்வோன் கருத்துக்களையும் தேவையான ஏனைய தகவல்களையும் உற்பத்தியாளருக்கு வழங்குதல். அப்ப பொருளை விற்பனை செஞ்சாச்சு, அப்ப அதை பற்றி என்னென்ன எல்லாம் சொல்றான் நுகர்வோன்றதை பற்றி உற்பத்தியாளருக்கு தெரியப்படுத்துறவர் சில்லறை வியாபாரி. அப்ப இவ்வளவு செயற்பாடுகளையும் ஒரு சேவையாகவே சில்லறை வியாபாரி உற்பத்தியாளருக்கு மேற்கொள்கின்றார். சரி, இவர் மொத்த வியாபாரிக்கு என்னென்ன விதமான சேவைகளை வழங்குறார் என்று பார்த்தால் மொத்த வியாபாரி என்னத்தை எல்லாம் களஞ்சியப்படுத்தினானோ அதையெல்லாம் நுகர்வோருக்கு இவர் என்ன செய்யறார்? விநியோகிக்கிறார். அதே மாதிரி என்னென்று உற்பத்தியாளருக்கு செய்த மாதிரி நுகர்வோண்ட விருப்பு வெறுப்புகள் சுவை வேறுபாடுகளை பற்றி யாருக்கு? மொத்த வியாபாரிக்கு என்ன செய்கிறார்? தகவலை கொடுக்கிறார். மற்றது மொத்த வியாபாரத்தின் கருமங்கள்ட மேம்பாட்டுக்கு இவர் என்ன செய்கிறார்? பங்களிப்பு செய்கிறார். ரைட். அடுத்தது நுகர்வோருக்கு எங்களுக்கு நாங்கள் ஒரு சாதாரண நுகர்வோரான எங்களுக்கு அவர் என்ன விதமான சேவைகளை ஆற்றுகின்றார் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் முதலாவது பாருங்க, நாங்கள் தேவையான நேரத்தில் தேவையான பொருளை தேவையான அளவில் தாரார் இல்லோ அது மிகப்பெரிய ஒரு சேவை. அடுத்து எங்களுக்கு கடன் அடிப்படையில் பொருளை தாரார். புதுசாக ஒரு பொருள் அதை சொல்றாரு இப்படி இருக்குது என்று, அல்லது ஒரு புதுசாக ஒரு பொருள் இதை இப்படி பாவிக்கணும்னு சொல்ல. உண்மையாகவே ஒரு எங்களோட மாமரால் கடை வச்சிருக்கிறார், அவர்கிட்ட தான் போய் நாங்கள் பொருளை வேணும். அப்போ புதுசாக என்ன வந்தாலும் அது இப்படியடா, இது நல்லது, இது கெட்டது, இது இன்ன விலை, இதை இப்படி கொண்டு போய் பாவிக்கணும்னு சொல்லி தாரேன். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதில் வர எல்லாருக்குமே அதை பற்றி சொல்லி கொடுக்குறார். அடுத்தது இது டேஸ்ட் இல்லையோ தான் குடிச்சு பார்த்ததோ சாப்பிட்டு பார்த்ததோ செய்து போட்டு சாப்பிட்டு பார்த்ததோ இதெல்லாம் சொல்லி இப்போ தூள்கள் எல்லாம் தாங்கள் கறிக்கு போட்டு பார்த்து உண்மையாகவே நல்லதோ இல்லையோன்னு சொல்லி தருவினோம். அடுத்தது நுகர்வோருடைய தேவைக்கேற்ப பல்வேறு வகையான பொருட்களை வழங்குறாங்க. நுகர்வோர்கிட்ட என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பொருளை வழங்குறாங்க. அடுத்தது நுகர்வோருக்கு பல்வேறு வசதிகளை வழங்குறாங்க. போக்குவரத்து வசதிகளை வழங்குவாங்க. இலத்திரனியல் கொடுப்பனவு முறைகளை இப்போ நீங்கள் போனீங்கன்னா இது கார்ட் பேமெண்ட் அதுகள் எல்லாம் கொடுக்காங்க. அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில்லறை வியாபாரி யாருக்கு? மொத்த வியாபாரிக்கு உற்பத்தியாளருக்கு நுகர்வோருக்கு வழங்குகின்ற சேவைகளை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லறை வியாபாரம் இப்போ சில நவீன போக்குகளில் இருக்குது. இப்போ
சில விஷயங்களை அவங்க ஆட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப என்னென்ன நவீன போக்குகளோட அவங்க இயங்குகிறாங்க என்றதை பற்றி பார்ப்போம். ரைட், அப்ப அந்த நவீன போக்குகள் என்னென்னு பார்ப்போம். ஓகே ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், சில்லறை வியாபாரிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா 24 மணித்தியாலம் சில இடங்கள்ல கடை திறந்து வச்சிருக்கிறாங்க, மற்ற கார்டு பேமெண்ட் வச்சிருக்கிறாங்க, நீங்களே போய் தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப இதெல்லாம் என்ன பிள்ளைகள், நவீன போக்குகளாக இருக்குது. ரைட், அப்ப அதை பற்றி நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். ஓகே தானே? சரி, இப்ப சிறப்பு வியாபார நிலையங்கள் நாடு பூராகவும் பரவலடைந்து வருதல், கடந்த காலங்களில் நகரங்களில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த சிறப்பு வியாபார நிலையங்கள் கிராம பகுதிகளில் என்ன செஞ்சிருக்குது, பரவல் அடைஞ்சிருக்குது. உண்மைதானே? எல்லா இடம் இப்ப சூப்பர் மார்க்கெட், ஃபுட் சிட்டி எல்லாம் வந்துடுது. ஸோ நாங்களே போய் சூஸ் பண்ணி கொண்டு வரலாம், செலக்ட் பண்ணி கொண்டு வரலாம். அப்ப அந்த நிலையங்கள் இருக்குது. அடுத்தது புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில்லறை வியாபார நிலையங்கள் செயற்பட இப்ப விலை இடுறது. இப்ப பாருங்க, நீங்க கொண்ட பார்கோட்டை பிடிச்ச உடனே அந்த நீங்க ஃபுட் சிட்டில போய் பாத்தீங்கன்னா தெரியும், பார்கோட்டை பிடிச்ச உடனே என்னென்ன கிராம் என்னென்ன விலையில எல்லாம் வந்திருக்குன்னு எல்லாம் போடுறாங்க. அப்ப அது உண்டு. அடுத்தது டிஜிட்டல் ஸ்கேல், அளவைகள் நிறுவைகளுக்கு டிஜிட்டல் தராசுகளை பயன்படுத்துறாங்க. அடுத்தது கடன் அட்டை வரவட்டையை பயன்படுத்துறாங்க. மற்றும் மேற்பார்வைக்கு சிசிடிவி கேமரா போட்டுறாங்க. அப்ப இதுவும் ஒரு நவீனத்தை பயன்படுத்துறது. அடுத்தது திறந்திருக்கும் கால அளவினை நீடிக்கிறது இந்த நேரங்களில் பயன்படுத்துகிற ஒரு நவீன முறையாக தான் இருக்குது. இப்போ எங்களை ஒரு இடத்துல 24 மணித்தியாலும் அந்த கடையை திறந்திருக்கிறாங்க. மனித சேவை வளங்களுடன் சில்லறை வியாபார நிலையங்கள் இணைக்கப்பட்டுதலோ. இப்போ நீங்க கொழும்புல போய் பார்த்தீங்கன்னா லாப்ஸ் என்ற ஒரு அந்த லாப்ஸ் என்ற ஒரு நிறுவனம் வந்து பெட்ரோல் செட்டும் வச்சிருக்கும், அதே நேரம் சூப்பர் மார்க்கெட்டும் வச்சிருக்குது. ஸோ அதுவும் ஒரு நவீன போக்காகத்தான் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விற்பனையகங்களற்ற சில்லறை வியாபாரங்கள், அதாவது ஆன்லைன்ல நீங்க வேண்டிக் கொள்வது, ஆன்லைன் ரிட்டெயிலிங். சரிதானே? அடுத்தது டைரக்ட் மார்க்கெட்டிங், நேரடியாக கொண்டே கொடுக்கிறது, நேரடி சந்தைப்படுத்தல், இடைநடுவர்கள் எதுவுமே இல்லாமல் நுகர்வோருக்கு உற்பத்தியை நேரடியாக கொண்டே கொடுக்கிறது. அடுத்தது தன்னியக்க விற்பனை இயந்திரம், நீங்க காசை போட்டா டொஃபியோ சாக்லேட்டோ அல்லது ஜூஸ் போட்டுஸோ வரும் அது. அடுத்த புதிய முகாமைத்துவ நுட்ப முறைகளை பயன்படுத்தல். அப்ப இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்னவாக இருக்குது, ஒரு சில்லறை வியாபாரத்தின் என்னவாக இருக்குது பிள்ளைகள், நவீன போக்குகளாக இருக்குது. இதெல்லாம் என்ன, சில்லறை வியாபாரத்தின் என்ன, நவீன போக்குகளாக இருக்குது. அப்ப பிள்ளைகள், நாங்க வந்து சில்லறை வியாபாரம் சில்லறை வியாபாரம் என்றதை பற்றி நாங்க என்ன செஞ்சிட்டோம், இன்றைக்கு பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் என்னத்தை பார்ப்போம், மொத்த வியாபாரத்தை பற்றி பார்ப்போம். அப்போ என்ன ஒன்றோட தனியாக பார்த்தா நல்லது தானே. அப்போ அடுத்த வகுப்பு நாங்கள் என்னத்தை பார்ப்போம், மொத்த வியாபாரத்தை பற்றி கலந்துரையாடும். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.